தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். ஹாஸ்பிட்டலில் ஸ்டாலின் திடீர் அட்மிட். வாக்கிங் சென்றபோது என்னாச்சு? அமைச்சர்கள் விரைவு. திமுகவில் பரபரப்பு. முதல்வர் ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளதால் திமுக வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டை செனடாப் சாலையில் முதல்வர் ஸ்டாலின் வசித்து வருகிறார். தினமும் காலை எழுந்ததும் நடைபயிற்சி செல்வது வழக்கம். இன்றும் வழக்கம் போல நடைபயிற்சி சென்றார். அப்போது வழக்கத்திற்கு மாறாக உடல் சோர்வாக இருந்தது. ஆனாலும் அவர் நடைபயிற்சி செய்தார். அப்போது திடீரென தலைசுற்றல் ஏற்பட்டுள்ளது. சமாளித்துக் கொண்டு நடைபயிற்சியை முடித்தார். வீட்டுக்கு திரும்பிய ஸ்டாலின் அறிவாலயத்திற்கு சென்றார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அதன் பிறகு கொளத்தூர் தொகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அரசு விழாவில் பங்கேற்க ஸ்டாலின் புறப்பட்டார். அப்போது காரிலேயே மீண்டும் தலை சுற்றியுள்ளது. அதனைத் தொடர்ந்து கொளத்தூர் செல்லாமல் நேராக கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று அட்மிட் ஆனார். அப்போது காலை 11 மணி. தலை சுற்றல், உடல் சோர்வு குறித்து டாக்டர்களிடம் ஸ்டாலின் விளக்கினார். அவர் கூறிய அறிகுறிகளை கேட்ட டாக்டர்கள் அனைத்து விதமான மருத்துவ பரிசோதனைகளையும் எடுத்தனர். இதுகுறித்து அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: காலை நடைபயிற்சியின் போது முதல்வர் ஸ்டாலினுக்கு லேசான தலைசுற்றல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் நடந்து வருகிறது என அப்பல்லோ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மருத்துவ பரிசோதனை ரிப்போர்ட்டுகள் வந்த பிறகு தலை சுற்றலுக்கு காரணம் தெரியவரும். அதன் அடிப்படையில் ஸ்டாலினுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் என மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன. ஸ்டாலின் எத்தனை நாள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுவார் என்பதும் அதன் பிறகே முடிவு செய்யப்படும் எனவும் கூறப்படுகிறது. ஆனால் சமீப நாட்களாக தமிழகம் முழுவதும் ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு விழாக்களில் கலந்து கொண்டு வருகிறார். ரோட் ஷோ நடத்துகிறார், மக்களை சந்திக்கிறார். தொடர் நிகழ்ச்சிகளின் காரணமாக உடல் சோர்வு ஏற்பட்டிருக்கலாம். அதனாலேயே மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வதற்காக மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கிறார் என திமுக வட்டாரங்கள் கூறுகின்றன. மருத்துவமனையில் அட்மிட் ஆகியுள்ள ஸ்டாலினுடன் அவரது மனைவி துர்கா இருக்கிறார். ஸ்டாலின் அட்மிட் ஆனதும் துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர்கள் துரைமுருகன், சுப்பிரமணியன் ஆகியோர் விரைந்து சென்று டாக்டர்களிடம் சிகிச்சை விவரங்களை கேட்டறிந்தனர். ஸ்டாலின் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியுள்ள நிலையில் அவர் பங்கேற்கவிருந்த அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படும் என தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவித்தன. ஸ்டாலின் எப்படி இருக்கிறார்? ரஜினி, கமல் நலம் விசாரிப்பு. பழனிசாமி பிரார்த்தனை. தமிழக முதல்வர் ஸ்டாலின் தினமும் நடைபயிற்சி செல்வது வழக்கம். இன்று நடைபயிற்சியின் போது அவருக்கு திடீரென தலை சுற்றல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து வீட்டுக்கு திரும்பிய அவரை மருத்துவர்கள் பரிசோதித்தனர். பின் சில பரிசோதனைகளுக்காக சென்னை கிரீம்ஸ் ரோட்டில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். முதல் கட்டமாக இன்று முதல்வர் கலந்து கொள்ள இருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டது. மருத்துவர்கள் அடுத்த 2 தினங்களுக்கு ஓய்வெடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியதால் அடுத்த 2 தினங்களுக்கு முதல்வரின் அனைத்து பயணங்களும் நிகழ்ச்சிகளும் தேதி அறிவிக்காமல் ரத்து செய்யப்பட்டன. மருத்துவமனையில் அமைச்சர்கள் துரைமுருகன், மா. சுப்பிரமணியன், சேகர்பாபு உள்ளிட்டோர் சந்தித்து நலம் விசாரித்தனர். நல்லா இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்கிறாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சாதாரண பரிசோதனைகள் தாங்க, சாதாரண டெஸ்ட். ஒன்றும் ஆகலை, நலமாக இருக்கிறார். வீடு திரும்புகிறார். எப்போ சார் வீட்டுக்கு கிளம்பணும்? நான் வீடு திரும்ப நான் எப்போ ஈவினிங் கூட போகலாம் சார். ஒரு லேட்டில் ஈவினிங் கூட போகலாம். ஸ்டாலினிடம் நடிகர் ரஜினிகாந்த் போனில் நலம் விசாரித்தார். பூரண குணமடைந்து விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என அவர் கூறியுள்ளார். நடிகர் கமலும் போனில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினிடமும் முதல்வர் நலம் குறித்து கேட்டறிந்தார். முதல்வர் ஸ்டாலின் பூரண குணமடைய பிரார்த்திப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கூறியுள்ளார். பார்லி மழைக்கால கூட்டத்தொடர் எம்பிக்கள் அமளியுடன் தொடக்கம். பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று துவங்கியது. காலை 11 மணிக்கு லோக்சபாவில் கேள்வி நேரம் துவங்கியும் பகல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றி விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் பகல் 12 மணி வரை சபை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் சபை கூடிய போதும் அமளி அடங்காததால் மதியம் 2 மணி வரையும் பின்னர் மாலை 4 மணி வரையும் சபை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகள் எழுப்பும் அனைத்து விஷயங்கள் குறித்தும் விவாதிக்க தயார் என ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். ஆனால் அதை கேட்காத எதிர்க்கட்சியினர் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட முயன்றதால் லோக்சபா நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே
ஆபரேஷன் சிந்தூர் பற்றி கேள்வி எழுப்பினார். பகல்காம் பயங்கரவாதிகள் எங்கே போனார்கள் என்றும் கேட்டார். அதற்கு பதிலளித்த சுகாதார அமைச்சர் நட்டா, இது குறித்து விரிவாக விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்றார். எனினும் அங்கும் அமளி ஏற்பட்டதால் பகல் 12 மணி வரை சபை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் சபை கூடிய நிலையில் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின் 2 மணிக்கு கூடிய ராஜ்யசபாவில் தொடர்ந்து விவாதங்கள் நடந்தன. மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு சபைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், அமைச்சர் நட்டா மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட முக்கிய கட்சி எம்பிக்கள் பிறந்தநாள் வாழ்த்து கூறினர். வீட்டில் பணக்குவியல் கைப்பற்றப்பட்ட நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றக் கோரி லோக்சபா எம்பிக்கள் 145 பேர், ராஜ்யசபா எம்பிக்கள் 50 பேர் கையெழுத்திட்ட நோட்டீஸ் அந்தந்த சபை தலைவர்களிடம் வழங்கப்பட்டது. மொத்தத்தில் மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளே அமளி துமளியுடன் துவங்கியிருக்கிறது. தமிழகத்தில் அதிகரிக்கும் போதைப்பொருள் நடமாட்டம், ராஜ்யசபாவில் தம்பிதுரை பரபரப்பு வாதம். பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி ஆகஸ்ட் 21 வரை 1 மாத காலம் நடக்கிறது. முதல் நாளில் ராஜ்யசபாவில் பேசிய அதிமுக எம்பி தம்பிதுரை, தமிழகத்தில் சென்னை, தூத்துக்குடி உள்ளிட்ட துறைமுகங்கள் வழியாக போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. சென்னை போதைப்பொருள் புழக்கத்தின் மையமாக திகழ்கிறது. மாநிலத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதை ஆளும் திமுக அரசு ஊக்குவிக்கிறது. வேறு பொருட்கள் பெயரில் போதைப் பொருட்கள் உள்ளே வருவதை மாநில அரசு தடுக்க தவறிவிட்டது. போதைப்பொருள் எடுப்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். Especially in Tamil Nadu, most of the Madras port or the Chennai port, there's a Tuticorin port and small ports. Most of the places, drugs are coming inside to Tamil Nadu. Chennai, Tamil Nadu becomes center of the narcotic drugs. The present government, DMK government, is encouraging this kind of drug menace, that state. Because when the consignments coming from other countries, the consignments are coming to other countries. That's the name of some other goods, but actually narcotic drugs are coming to Tamil Nadu. That is prevailing. It is because of that narcotic the present government failed to control. Please do not allegate against present government. No, I am telling, sir, this is the what is happening. I am telling. Mention only narcotics. That's narcotics, all because the narcotics are most of the consignments coming from other countries. It affecting the state law and order. தேர்தல் வரும் சூழலில் அதிகரித்துள்ள போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் தடை செய்வது அவசியம் என்றும் தம்பிதுரை கூறினார். The elections also coming now. The people are upset from the present government's failed to maintain the law and order, especially this drug menace. That is why I requesting the central government to take necessary action and see that this kind of activities must be somehow curtailed and see this. This is I am requesting you, sir. Thank you very much. Thank you. மாஜி சிஎம் அச்சுதானந்தன் மரணம் மார்க்சிஸ்ட் கட்சியின் முக்கிய தூண். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களில் மிக முக்கியமானவரும் கேரள முன்னாள் முதல்வருமான VS அச்சுதானந்தன் காலமானார். அவருக்கு வயது 101. ஆலப்புழா மாவட்டத்தில் புன்னபுரா கிராமத்தில் 1923 பிறந்த வேலிக்ககத்து சங்கரன் அச்சுதானந்தன் இளம் வயதிலேயே பொது உடைமை கொள்கைகளில் பிடிப்பு கொண்டிருந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் 17 வயதில் உறுப்பினராக சேர்ந்து 1954 அக்கட்சியின் கேரள மாநில செயலாளராக ஆனார். 1964 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுபட்டது. அப்போது அச்சுதானந்தன் உட்பட 32 தேசிய குழு உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து வெளியேறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்னும் புதிய கட்சியை தோற்றுவித்தனர். 1967 முதல் முறையாக அவர் சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். எமர்ஜென்சி காலத்தில் 21 மாதங்கள் சிறை கொடுமைகளை அனுபவித்தார். 15 ஆண்டுகள் கேரள எதிர்க்கட்சி தலைவராக இருந்த VS அச்சுதானந்தன் 2006 முதல் 2011 வரை முதல்வராக பதவி வகித்தார். 2019 அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு அவர் பொது வாழ்வில் இருந்து ஒதுங்கி திருவனந்தபுரம் வீட்டில் ஓய்வெடுத்து வந்தார். இதய பிரச்சினை மற்றும் வயது மூப்பு தொடர்பான உடல்நிலை பிரச்சினைகளால் அவதிப்பட்டு வந்த அச்சுதானந்தன் கடந்த மாதம் திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் இன்று மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தார். VS அச்சுதானந்தின் மறைவுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் உட்பட அரசியல் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பல 100 மீட்டர் கேட்ட வெடி சத்தம். பட்டாசு ஆலை விபத்துக்கு மீண்டும் பறிபோன 4 உயிர்கள்.
சிவகாசி அருகே திருத்தங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாசன். நாராயணபுரத்தில் நாக்பூர் உரிமம் பெற்ற பட்டாசு ஆலை நடத்தி வருகிறார். இவரது ஆலையில் 40க்கும் மேற்பட்ட அறைகளில் ஃபேன்சி ரக பட்டாசுகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆலையில் இன்று வழக்கம் போல் தொழிலாளர்கள் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். மாலை 4 மணி அளவில் திடீர் வெடி விபத்து ஏற்பட்டது. பட்டாசுகள் வெடித்து சிதறி வானுயர புகை கிளம்பியது. தொழிலாளர்கள் பதறி அடித்து வெளியே ஓடி வந்தனர். பட்டாசுகள் வெடிக்கும் சத்தம் பல 100 மீட்டர் தொலைவு எதிரொலித்தது. 3 அறைகள் தரைமட்டமாகி உள்ளே இருந்த தொழிலாளர்கள் தூக்கி வீசப்பட்டனர். சிவகாசி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டனர். இந்த விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 தொழிலாளர்கள் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே இறந்தனர். ஒருவர் மருத்துவமனை அழைத்துச் செல்லப்பட்டு இறந்தார். விபத்துக்கான காரணம் குறித்து சிவகாசி கிழக்கு போலீசார் விசாரிக்கின்றனர். வைஷ்ணவி தேவி கோயில் செல்லும் பாதையில் மண் சரிவு, தமிழர் உட்பட 2 பேர் உயிர் பிரிந்தது. காஷ்மீரில் பெய்து வரும் கனமழை காரணமாக வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு செல்லும் பாதையில் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டு வருகிறது. இன்று காலை 8:30 மணியளவில் குதிரை சவாரி மூலம் யாத்திரை செல்லும் வழியான குல்சான்கா லங்கர் அருகே உள்ள பங் காங்கா பகுதியில் பெரிய மண் சரிவு ஏற்பட்டது. இதில் சிக்கி 10 பேர் படுகாயம் அடைந்தனர். அவர்களில் சென்னையைச் சேர்ந்த குப்பன் வயது 70, அவரது மனைவி ராதா வயது 66, ஹரியானாவை சேர்ந்த ஒருவர் உள்பட 3 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருந்தது. உடனடியாக அவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு குப்பன் உள்பட 2 சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்தனர். சரிவு ஏற்பட்ட இடத்தில் கலெக்டர் ஆய்வு செய்தார். மண் மற்றும் கற்களை அகற்றும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. சரிவு காரணமாக மதியம் வரை யாத்திரை ரத்து செய்யப்பட்டது. 189 உயிர் பறித்த ரயில் குண்டுவெடிப்பு, 12 பேரை ஹைகோர்ட் விடுவித்த அதிர்ச்சி. மும்பை அட்டாக்கில் பகீர் 19 ஆண்டு கழித்து ட்விஸ்ட். 2006இல் மும்பை புறநகர் பகுதியில் நடந்த தொடர் ரயில் குண்டுவெடிப்பு சம்பவம் உலகத்தையே உலுக்கியது. 189 பேர் கொல்லப்பட்டனர், 800 பேர் பலத்த காயமடைந்தனர். கொடூர பயங்கரவாத சம்பவத்தில் தண்டனை விதிக்கப்பட்ட 12 பேரை இப்போது மும்பை ஹைகோர்ட் விடுதலை செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். 2006ஆம் ஆண்டில் இதே ஜூலை மாதம் 12ஆம் தேதி மாலையில்தான் கொடூர சம்பவம் நடந்தது. மும்பை புறநகர் பகுதியில் சென்று கொண்டிருந்த 7 ரயில்களில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்தன. உள்ளே இருந்த பயணிகள் உடல் சிதறினர். பலர் பலத்த காயங்களுடன் வேதனையில் அலறினர். மொத்தம் 189 பேர் உயிரை இந்த பயங்கரவாத தாக்குதல் காவு வாங்கியது. 800 பேர் காயமடைந்தனர். மாலை 6:24 மணி முதல் 6:35 மணிக்குள், அதாவது 11 நிமிடத்தில் எல்லாம் முடிந்துவிட்டது. மாஹிம், மட்டுங்கா, ஜோகேஸ்வரி, பூரிவில்லா, பாயிண்டர், ராக் உள்ளிட்ட ரயில்வே ஸ்டேஷன்கள் அருகே இந்த கோர சம்பவம் நடந்தது. உலகையே உலுக்கிய தாக்குதல் தொடர்பாக ஃபைசல் ஷேக், ஆசிப் கான், கமல் அன்சாரி, முகமது அலி, தன்வீர் அலி உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது சிறப்பு கோர்ட்டில் விசாரணை நடந்தது. முடிவில் ஃபைசல் ஷேக், கமல் அன்சாரி, ஆசிப் கான் உட்பட 5 பேருக்கு கோர்ட் மரண தண்டனை விதித்தது. முகமது சஜீத் அன்சாரி, முகமது அலி, தன்வீர் அன்சாரி உட்பட 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பு 2015 செப்டம்பர் மாதம் பிறப்பிக்கப்பட்டது. இதை எதிர்த்து 12 பேரும் மும்பை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர். இது தொடர்பான விசாரணை முடிவடைந்த நிலையில்தான் இன்று 12 பேரையும் விடுதலை செய்து நீதிபதிகள் அனில் கிலோர், ஷியாம் சந்தக் ஆகியோர் பரபரப்பு தீர்ப்பு அளித்துள்ளனர். சந்தேகத்தின் பலனை குற்றவாளிகளுக்கு வழங்கி அவர்களை விடுவிப்பதாக நீதிபதிகள் கூறினர். அதாவது 12 பேர் மீதான குற்றச்சாட்டுகளை சந்தேகத்துக்கு இன்றி நிரூபிக்க அரசு தரப்பு அடியோடு தோற்றுவிட்டது. இந்த 12 பேர்தான் ரயில் குண்டுவெடிப்பை நடத்தினர் என்பதை நம்புவது கடினமாக இருக்கிறது. எனவேதான் அவர்களை விடுதலை செய்தோம் என்று நீதிபதிகள் கூறினர். சாட்சிகளிடம் நடந்த விசாரணை குறித்தும் போலீசார் நடத்திய அணிவகுப்பு குறித்தும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதாவது 100 நாட்கள் கழித்து 12 பேரையும் சாட்சிகள் அடையாளம் காட்டியிருக்கின்றனர். சம்பவத்தின் போது பார்த்த நபரை இவ்வளவு நாள் ஒருவர் ஞாபகம் வைத்திருப்பது கடினம். அதேபோல் பல காலம் அமைதியாக இருந்தவர்கள் இவர்தான் குற்றவாளி என்று அடையாளம் காட்டினர். ஒருத்தர் 4 ஆண்டுகள் மௌனமாக இருந்துவிட்டு பின்னர் குற்றவாளியை அடையாளம் காட்டினார். அதேபோல் ஒரு சாட்சி ரயில் குண்டுவெடிப்பு மட்டுமில்லாமல் கைதான ஒருத்தருக்கு இன்னொரு சம்பவத்திலும் தொடர்பு இருப்பதாக சொன்னார். இதையெல்லாம் நம்ப முடியவில்லை. அதே நேரம் சாட்சிகள் மீது சந்தேகங்களை எழுப்பினர். இந்த மாதிரி வழக்குகளில் தடயங்களும் தடய அறிவியல் சோதனை முடிவுகளும் மிகவும் முக்கியமானவை. சம்பவ இடத்திலிருந்து வெடிப்பொருட்கள், ஆயுதங்களை போலீசார் கைப்பற்றி இருக்கின்றனர்.
ஆனால் அது என்ன வகையான வெடிபொருட்கள் என்பதை கூட அரசு தரப்பால் நிரூபிக்க முடியவில்லை. 12 பேர் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளில் அரசு தரப்பால் உறுதியாக நிற்க முடியுமா என்பதே சந்தேகம். கைதானவர்களையும் துன்புறுத்தி வாக்குமூலம் கொடுக்க வைத்திருக்கின்றனர். இப்படி 12 பேர் மீதும் சந்தேகமின்றி குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறியதால் 12 பேரையும் விடுதலை செய்வதாக நீதிபதிகள் அறிவித்தனர். தண்டனை அனுபவித்து வந்த 12 பேரில் கமல் அன்சாரி என்பவன் ஏற்கனவே கோவிட் பாதிப்பால் இறந்தான். மற்ற 11 பேரும் 19 ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து வருகின்றனர். இவர்கள் மீது வேறு வழக்கு இல்லை என்றால் விடுதலை செய்யலாம் என்று நீதிபதிகள் சொல்லிவிட்டனர். 11 பேரும் சுதந்திரமாக நடமாடப் போகின்றனர்.